ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் கர்த்தாவே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் பேசவும் அதை மற்றவர்கள் கேட்கவும் தேவரீர் கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை சுவாமி. அது பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யும். அடியாளை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலாவுகிறவர். நம்முடைய தேவன் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 26:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தராகிய தேவன் கூறியிருக்கிறார். அவர் நம் நடுவில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும்போது எப்பெல்லாம் ஆண்டவர் உலாவினார்? மக்கள் நடுவில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பெல்லாம் உலாவினார் என்று பார்த்தால், பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுவார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுவாராம். இது நம்ம எங்கே பார்க்குறோன்னா, ஆதியாகமம் 3:8 தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் அவங்க 2 பேரையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அவர்களோடு பேசுவதற்காக அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அங்கே வருவாராம். வந்து அந்த மக்களோடு இருந்து உலாவி செல்கிற தேவனாக இருந்தார். 3:8 பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். என்னாலும் வருவார். அந்த குளிர்ச்சியான வேளை, அந்த பகலின் குளிர்ச்சியான வேளை எப்போ இருக்கும்? ஒன்று காலையிலே இருக்கும். அந்த வேளையில் கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்திலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். 2 நாளாகமம் 16:9 யாரோடு அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார்னா, தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கிறார். முதலில் பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர் உலாவுகிறார். அவர் உங்கள் நடுவே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவுவாராம். 2 கொரிந்தியர் 6:16 2 கொரிந்தியர் 6:16 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம யார்? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வாசம் பண்ணி அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். இவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நம்ம யாரா? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள்.
நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது அவர் நமக்குள்ளே என்ன செய்வார்? வாசம் பண்ணி உலாவுகிற தேவனாக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்படி உலாவினார்? பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு உலாவி அவர்களுக்கு முன்னாக சென்று காரியங்களை வாய்க்க செய்தார். அப்புறம் அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்றார். அவர்கள் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து உலாவி அவர்கள் தேவனாயிருந்தார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும் தேவன் ஜனங்கள் எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அவர் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவர்களே தேவனுடைய ஆலயம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ ஆலயமாகிய நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, முதல்ல பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுகிறார். ரெண்டாவது, அவர் நமக்குள்ளே உலாவுகிறார். மூணாவது, சபையில் உலாவுகிறார். வெளிப்படுத்துதல் 2:1. அங்கே 7 சபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் உலாவுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. இந்த 7 குத்து விளக்கு, 7 நட்சத்திரங்கள், இதெல்லாம் என்னன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ குத்து விளக்குகள், அந்த நட்சத்திரங்கள், இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்ன செய்கிறார்? உலாவுகிற தேவனாயிருக்கு. எங்கே? எபேசு சபையில். அப்போ சபையில் கர்த்தர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அது எப்படி உலாவுகிறாராம்? கையில் நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்குகள், 7 சபைகளுக்கு நடுவிலையும் அவர் உலாவி வருகிறார். அதனால தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அங்கு ஒழுங்காக சபை கூடி கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் அவர் அவர்கள் நடுவில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு கர்த்தர் அந்த இதனால் என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறாராம். 119ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது 105ல் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். 119ஆவது சங்கீதத்தில் சொல்கிறாரு, 81வது வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு அவர் காத்திருக்கிறார். ரெண்டாவது, அவர் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மை ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறது கர்த்தரின் வசனம் தான். நம்மளை ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறது கர்த்தரின் வசனம். வசனம் எங்கே கிடைக்கும்? தேவனுடைய சபையில் கிடைக்கும். அப்போ அந்த சபைக்கு போகும்போது அங்கே போதிக்கிறவர்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும். அப்படி அவங்க போதிக்கும் போது அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் உலாவி வருவது மட்டுமல்ல, தம்முடைய சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறாராம்? வெளிப்படுத்துகிறார். அப்போ மூணாவது, கர்த்தர் எங்கே உலாவுகிறார்? சபைகளில் உலாவுகிறார். நாலாவது நம்ம பார்த்தோன்னா அக்னி ஜுவாலையில் உலாவுகிறார். தானியேல் புஸ்தகம் 3:25 வசனம். இது நமக்கு தெரியும். இந்த ராஜா தன்னை போல் ஒரு பெரிய சொருவை செய்து வைத்து அதை எல்லாரும் வணங்கணும்னு சொல்கிறான். அந்த தம்புரு எல்லாம் வாசிக்கும்போது, கீத வாத்தியங்கள் வாசிக்கும்போது எல்லாரும் மோங்குப்புற விழுந்து வணங்கணும்னு சொல்லும்போது 3 பேர் மட்டும் வணங்காமல் நிற்பாங்க. யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். அவர்கள்ட்ட போய் ராஜா, ஏன் இப்படி நீங்கள் வணங்கலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க தைரியமாக சொல்லுகிறார். தானியேல் 3:17 வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவங்க எங்கே போட போகிறாங்களாம்? அந்த வணங்காதவங்களை அக்னி சூளையில் போட போகிறாங்க. அதை ராஜா ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். அப்போது
இவங்க தைரியமாக அதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், இந்த அக்கினியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, அப்படியே அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். தானியேல் 3:17-18 வசனங்களில் தைரியமாக அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்கள தூக்கி எங்கே போட்டுறான், அக்னி சூளையில். அக்னி சூளையினையே எத்தனை மடங்கு அதிகமாக்குறான்னா 7 மடங்கு அதிகமாக்குறான். அவ்வளோ வெக்கையை உண்டாக்கி அது நடுவில் அவங்க 3 பேரையும் கெட்டி உள்ளே போடுறாங்க. அவங்க உள்ளே போட்ட உடனே அவங்க கட்டுகளெல்லாம் அறுபட்டு போயிடுச்சு. அவங்க 3 பேரும் உலாவுறாங்க. அவங்க கூட தெய்வ மனுஷன் ஒருத்தர் உலாவுகிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ராஜா வந்து பார்க்குறார், உள்ளே யார் 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் உலாவுறார்களே என்று. அது பாருங்கள் 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். நம்ம 3 பேரை தான் போட்டோம், இப்போ 4 பேர் அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, உலாவுகிறாங்க. அப்போ அக்னியாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிறார். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சு, நாங்கள் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர், அப்படியே விடுவிக்காட்டாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தேவன் அவர்களை கனப்படுத்தினார். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் என்ன செய்தார், அவர்கள் மத்தியிலே உலாவுகிறார். அதை இந்த மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, 3 பேர் உலாவுறாங்களே, எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுன்னு எரியலை, அவங்க நல்லா உலாவிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜா என்ன செய்கிறாரு, பக்கத்தில் போய் 3 பேரும் வாங்க வெளியே அப்படின்னு சொல்கிறார். வெளியே வந்து அவங்க மேலே ஒரு தீயின் மனம் கூட இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். 27வது வசனம் பின்பகுதியில், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அவங்க தீக்குள்ளேருந்து வந்த மாதிரியே தெரியல, அவங்க நல்ல ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்த மாதிரி அப்படியே மெதுவாக வெளியே வராங்க. போட்டது எங்கே, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் போடுறாங்க. நான் கர்த்தர் அந்த இடத்துல உலாவும் போது அவங்களுக்கு அந்த அக்னி தெரியலை. எங்களை கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சுற்றி என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மளை மிகவும் நேர்த்தியாக என்ன செய்வாராம், பாதுகாத்து கொள்வார். நம்மோடு கூட அவர் உலாவி நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதாவது அவர் வீட்டில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 23:14 அவர் என்ன சொல்கிறார், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எந்த சத்துருவும் உள்ளே வந்துடாதபடி அந்த இடத்துல என்ன செய்கிறாரா, அந்த பாளையத்தை சுற்றி உலாவுகிறார். நம்ம வீட்டில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, அசுசியான கிரியைகள். அசுசியான கிரியைகள் தான் என்னது, பாவமான கிரியைகள் உள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்னது, பாவம் ஒன்று தான். நம்ம செய்கிற பாவம் நம்மளை அவருக்கு பிடிக்கும், ஆனால் நம்மளுடைய பாவம் அவரை வெறுக்கிறேன்னு என்று சொல்கிறார். அப்போ அந்த பாவத்தின் கிரியைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், உலாவ மாட்டார். பாளையம் என்றாலே வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவ வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும், அவரை துதிக்கணும். துதிகளின் சத்தம், கெம்பீர சத்தம் வீடுகளில் முழங்க வேண்டும் இல்லையா, ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் வீடுகளில் முழங்க வேண்டும். கர்த்தர் உலாவி வருகிற வீடுகளில்
வேதாகமும் கிளியராக இருக்கணும். வேதத்தை பற்றி அறிவு வேணும், வசனங்களை வாசிக்கணும், வசனம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தோடு இணைந்து நாம் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம பாடல்களோடும் வசனங்களோடும் நம்ம இருக்கும்போது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தால் கூட அவனை என்னதாக மாற்றிட்டார்? ராஜாவாக மாற்றி. தாவீது அங்கே ஆடு மேய்க்கும் போது என்ன செய்வானா? மியூசிக் கருவியை வச்சு என்ன செய்வான்? மீட்டி அதை இசையை மீட்டி பாடல்கள், துதி பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பானான். அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் அவனோடையே கூட இருந்தார். அவன் அவருடைய மேய்ப்பனாக இருந்து அவனை எல்லா இக்கட்டுக்கும், ஒரு தடவை ஒரு கரடியின் கைக்கும், ஒரு தடவை ஒரு சிங்கத்தின் கைக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலையாக்கி அவனை பாதுகாத்தார். அப்படி கர்த்தருடைய கரம் நம்முடைய பாளையத்தை சுற்றிலும் இருக்கிறது. அவர் நம் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருந்தால் கண்டிப்பாக எப்படி தாவீதை ராஜாவாக மாற்றினாரோ அதுபோல் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மையும் உயர்த்துவார். இப்போ நம்ம வேதாகமத்தில் 2 பேர் உலாவுறாங்க. யாரெல்லாம் உலாவுறாங்க என்று பார்ப்போமா? முதலாவது 2 சாமுவேல் 11:2 யார் உலாவுனா? ராஜாவாகிய தாவீது. 2 சாமுவேல் 11:2. ராஜாவாகிய தாவீது யுத்தத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க. அவன் யுத்தத்துக்கு போகாமல் எங்கே இருந்துக்கிட்டான்? தன் வீட்டிலே இருந்துக்கிட்டான். இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் யாரை அனுப்பிட்டான்? யோவாபை அனுப்பி நீ போய் பாரப்பான்னு சொல்லி அனுப்பிட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எங்கே போனோம்? யுத்த காலத்துக்கு போனோம். ஆனால் எங்கே இருந்துட்டான்? வீட்டில் இருந்துட்டான். வீட்டில் இருந்த அவன் கர்த்தரோடு இருந்திருந்தா பாவம் செஞ்சுருக்க மாட்டான். அவன் எங்கே போயிட்டான்? சாத்தான் கூட போயிட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிக்கையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது மேலே, அரண்மனைக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரத்து உச்சியில் போய் இருந்து ஊரை பார்த்துருக்கான். அப்படி பார்க்கும்போது ஒரு பெண் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அந்த ஸ்நானம் பண்ணி இருக்கிற பெண்ணை பார்த்த உடனே அவனுக்குள்ள வேசித்தனம் அவனுக்குள்ள அதிகமாக காம வெறி கொண்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு அவளோடு தகாத உறவு கொண்டு விட்டான். அவன் உலாவினதுனால, அவனுடைய கண்கள் அங்கே இங்கேயும் அலமோதினதுனால, தேவையில்லாததை பார்த்ததுனால அவன் அந்த பாவ இச்சைக்கு நேராக இழுக்கப்பட்டு அதில் விழுந்து போனான். அதுக்கு கிடைத்த பரிசு என்ன? அவனுக்கு அது பாவம் மாதிரியே தெரியல. நாத்தான் வந்து நீ செய்தது தவறுன்னு சொல்லி காட்டும் வரைக்கும் அவனுக்கு அது தெரியலை. அவன் அதை பற்றியே உணர்வற்று இருக்கான். ஆனால் ஆண்டவருக்கு அது பொல்லாப்பாக இருந்தபடியால் என்ன செய்தான்? அந்த பெண் வயிற்றில் உருவான அந்த பிள்ளையை பிறந்த பிறகு என்ன செய்தார்? அடித்தார் என்று வேதம் சொல்கிறது. அடித்து அந்த பிள்ளை என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. 2 சாமுவேல் 12:15. கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்புறம் தாவீது ரொம்ப ஜெபம்லாம் பண்ணால், ஆனால் ஜெபம் ஒன்றும் கேட்கப்படவில்லை. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 7 நாள் அவன் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி என்னெல்லாமோ பார்க்குறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? பிள்ளையை அடித்தார். ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்துச்சு. 7 நாள் இருந்து 7ஆவது நாள் அந்த பிள்ளை என்ன செய்து விட்டது? இறந்து விட்டது. அப்போ யார் செய்த தவறு இது? தாவீதினுடைய கண்களின் இச்சையில் அவன் இழுக்கப்பட்டு பாவத்துக்கு நேராக சென்றான். அதுக்கு காரணம் என்ன? அவன் உப்பிரிக்கையில் சும்மா உலாவிக்கிட்டு இருந்தான். அப்படி வேண்டாத அளவுக்கு அவனுடைய மனம் அலைபாய்ந்தான். அவன் போக வேண்டிய இடம் எங்கே? யுத்தக்களம். ஆனால் அதுக்கு போகாமல் இங்கே இருந்து உலாவி கொண்டிருந்த பொழுது அவன் இச்சைக்கு உட்பட்டு கெட்டு போகிறான். இன்னொருத்தர் உலாவுறார். யாருன்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நீ ஒளிப்பிடத்தில் செய்ததை கர்த்தர் எல்லாருக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். அவன் மறைவாகத்தான் அந்த பெண்ணை கெடுத்தான். ஆனால் உன்னுடைய மறுமனையாட்டிகள் எல்லாருக்கும் முன்பாகவும் கெடுக்கப்பட்டார்கள். அப்படி ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக செயல்படுவார். அதனால் அவர் நம் நடுவில் உலாவும் போது இந்த அசுசியான கிரியைகள் எதுவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ தாவீது வீட்டில் கர்த்தர் உலாவினார்.
அவன் உப்பரிக்கையிலேருந்து பார்க்குறத கர்த்தர் பார்த்தார். அந்த உணர்வு அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி நம்ம உலாவும் பொழுது நம்முடைய கண்களின் இச்சைகளுக்கு உட்பட்டு தாவீதை ஆண்டவர் பெரிய ராஜாவாக மாற்றினார். மேய்ப்பனாக அந்த காடு மேய்த்துக்கிட்டு இருந்தவனை பெரிய ராஜாவாக மாற்றினார். ஆனால் இப்போ ராஜாவான உடனே அவன் எங்கே போயிட்டான்? பாவத்துக்கு விழுந்துட்டான். அப்புறம் அவனை கர்த்தர் ரட்சித்தார். அவன் தன் பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தி, அவளை பார்க்குறதுக்கு மொர்தெக்காய் என்பவன் என்ன செய்தான்? அவளுடைய முற்றத்தில் உலாவுகிறவராக இருந்தான். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். எஸ்தருடைய சுகசெய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெக்காய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். இது நல்ல காரியத்துக்கு, அவளுக்கு எதுவும் தீங்கு நடந்துடக்கூடாது, அவளுக்கு எதுவும் தேவையாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அவளை விழிப்பாக பார்க்கறதுக்காக கன்னி மாடத்துக்கு முன்னால் உள்ள முற்றத்தில் என்ன செய்வானா? மொர்தெக்காய் உலாவனான். அவன் உலாவினதுனால 2 காரியம் அவன் செய்தான். ஒன்று, ராஜாவை கொல்றதுக்கு 2 பேர் சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை மொர்தெக்காய் கேட்டு எஸ்தர் இடத்துல சொல்லி ராஜாவை கொல்ல வந்தவங்களை அவங்க சிறைப்பிடித்து அப்படி ராஜா கொல்லப்படாதபடி பாதுகாத்து கொண்டார். அதே மாதிரி அவன் 2வது காரியம், யூதர்களை கொல்லுவதற்கு ஹமான் போட்ட கட்டளையை எஸ்தருக்கு தெரிவித்தான். இப்படி யூத குலத்தையே அழிக்க போகிறாங்களாம் அப்படின்ட்டு. அவள் அரண்மனைக்குள்ளே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவளுக்கு செய்தி கொடுத்தது இந்த மொர்தெக்காய் தான். நீ இந்த நேரத்தில் சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாகிலும் யூதருக்கு ரட்சிப்பை பெற்றுத்தரணும்னு சொல்லும்போது அவன் அந்த ராஜாவினுடைய சமூகத்தில் போய் அழுது தன் குலத்திற்காக அவள் மன்றாடுகிறாள். கர்த்தரும் அவளோடு கூட இருந்து யூத குலத்தை மீட்டு கொடுத்தார். அந்த மாதிரி இவர்கள் 2 பேரும் உலாவினார்கள். இவன் உலாவினது பாவத்துக்கு நேராக சென்றான். தாவீது உலாவினது பாவத்துக்கு நேராக சென்றான். மொர்தெக்காய் உலாவினது நல்ல காரியத்திற்காக செயல்பட்டது. அதுபோல் நாமும் உலாவும் போது நல்ல காரியங்களை செய்வோம், நல்லதையே செயல்படுவோம். இப்போ நம்ம ஆண்டவர் எதிலெல்லாம் உலாவினார் என்று பார்க்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் உலாவினார். அப்புறம் ஒரு பாளையத்திலேயே உலாவுகிற தேவனாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் உலாவினார்? நம்முடைய சபைகளில் சபை நம்முடைய ஆலயமாக்கிய நம்முடைய சரீரத்தில் அவர் உலாவுகிற தேவனாக, அதாவது இதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருந்தார். அக்னி சூளையில் அவர் உலாவுகிற தேவனாக இருந்தார். அப்புறம் சபையில் உலாவுகிற தேவனாக இருந்தார். மற்ற வீட்டில் உலாவுகிற தேவனாக இருந்தார். அக்னி சூளையில் விழுந்தாலும் கர்த்தர் அது நடுவில் உலாவி அவர்களை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அதனால் நம்முடைய தேவன் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் நம் மத்தியில் உலாவ வேண்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை அதிகாலையில் தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். கர்த்தருடைய பாதத்திலே நம் தேவைகளை அவருடைய பாதத்தில் வைக்கும்போது அவர் அந்த நாளின் தேவைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் எப்பொழுதும் அவரையே சார்ந்து இருந்தால் அவர் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உலாவுகிற தேவன் நம்மோடு கூட உலாவும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் எங்கெல்லாம் இப்போ அக்னியில் விழுந்தா கூட நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களை பத்திரமாய் பார்ப்பேன். அவன் மேலே ஒரு அக்னியினுடைய மனம் கூட இல்லாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். அப்போ அந்த அளவுக்கு நாம் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வோம். கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? பாதுகாப்பார். அவருடைய அற்புத கரம் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறது, இனிமேலும் காக்கும். ஆகையால் உலாவுகிற தேவனை நம் வீட்டிற்கு உலாவ அழைக்க வேண்டும். நாம் அப்போது நம்ம என்ன செய்யணும்? அவரை துதிக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சிருவார்? வந்துடுவார். அப்போ நம்ம வீட்டில் அவர் வந்துட்டு உலாவினால்
அந்த வீடு எப்படி மாறும்? சந்தோஷமாகவும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கக்கூடிய வீடாக மாறிவிடும். அங்கே சமாதானம் எப்பொழுதும் இருக்கும். அதனால் நாம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை துதித்து கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்து அவரை மகிழ்வோம். அதிகாலையில் அவரை தேடுவோம். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் உலாவுகிற தேவன். அதனால் உலாவுகிற தேவன் நம்முடைய பாளையத்தில் உலாவ வேண்டும், நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி கர்த்தரோடு கூட இருப்போம். அவர் நம்மை பாதுகாக்க நம் நடுவில் அவர் உலாவுகிற தேவனாக இருந்து நம்மை வழி நடத்துவார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதுவரைக்கும் உலாவுகிறார் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் உலாவும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை நீர் செய்கிறீரப்பா. எங்களுடைய பாவ குற்றங்களுக்குள்ளாக நாங்கள் மாட்டி தாவீதை போல நாங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தாவே நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக மக்கள் நன்றியப்பா. தொடர்ந்து யாவரையும் நீர் காத்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, மொர்தெக்காய் போல நல்ல செய்தி கொடுக்கிறவனாக காணப்பட ஆண்டவரே நாங்கள் உலாவினாலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே மற்றவர்களை மீட்பதற்கு உம்மண்டை வருகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை பரிசுத்த பாதையில் நீர் வழி நடத்தும் அப்பா. உலாவுகிற தேவன் நம் நடுவில் இருப்பானால் அவரே நம் தெய்வமாக இருப்பார். அவரே நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்துடலாம் சுவாமி. அக்னியின் மத்தியிலும் நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படி நீர் உலாவும் பொழுது கர்த்தாவே அந்த அக்னிய மனம் கூட அந்த சால்வையில் இல்லாதபடி நீர் காத்து கொள்கிறீரப்பா. இயேசுவே, கிருபையாக இறங்கும். எல்லா இக்கட்டுக்கும் நீர் விலக்கி காத்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்துகிறபடியால் நாங்கள் நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் சோத்தரிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, உலாவுகிற தேவன் எங்கள் மத்தியில் கர்த்தாவே இஸ்ரவேலரை வழிநடத்தி சென்றது போல எங்களையும் நீர் வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பித்தரலும் சுவாமி. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதற்கென்று கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீ தாங்கி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் உலாவுகிறார். அவர் நம் நடுவில் உலாவுகிறார். பாளையத்தில் உலாவுகிறார், வீட்டில் உலாவுகிறார், சபையில் உலாவுகிறார், பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவுகிறார். அப்படி அவர் உலாவுகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வழிகாட்டி நம்மை வழிநடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.